எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, மேலும் ஒரு சிறப்பு பதிவு. அதாவது செவ்வாய் மகர ராசியில உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய நிலை. இது மே மாதம் 10, 11ஆம் தேதி அன்று நிகழும். ஆகையினால இது மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்யும். செவ்வாய் லாபத்திற்கு அதிபதி, சுகஸ்தானத்திற்கு அதிபதி, பாதகாதிபதி என்றும் பேசப்படக்கூடியது. சில பதிவுகளிலே அச்சம் தரக்கூடிய உச்சபலனை எல்லாம் சொல்கிறார்கள். செவ்வாய் அப்படியெல்லாம் அல்ல. செவ்வாய் சிறப்பையும் செழிப்பையும் மங்களத்தையும் தருபவன். அதனால்தான் அவனுக்கு மங்களன் என்று பெயர். செவ்வாய் கிழமையை மங்கள் வார் என்று சமஸ்கிருத ஹிந்தி வார்த்தை என்பது குறிப்பிடும். ஆகையினாலே மங்களம், மாங்கல்யத்திற்கு முக்கியமானவன். செவ்வாய் பல நிலைகளிலே வெற்றி மகர ராசிக்கு தருவான். ஆனால் சில விஷயங்களிலே கவனமாக சரியான ஆலோசனையோடு செய்ய வேண்டும். இவ்வளவுதானே தவிர செவ்வாய் கெடுக்கப் போவதில்லை. கெடுப்பது எல்லாம் என்ன? நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய விஷயம், மனதை மயக்கக்கூடிய, பறிகொடுக்கக்கூடிய நிலை. அதாவது சந்திரனுடைய அம்சம் இருக்கக்கூடிய நிலைகளிலே தினம்தோறும் சந்திரன் மாறிக்கொண்டே இருப்பான். சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என்று இருக்கும். அதன் ஒளி அம்சமும் அப்படித்தான். பௌர்ணமி என்று வெளிச்சமாக இருக்கும். அதற்காக அமாவாசை என்று நிலவு நம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வானத்தில் இருக்கத்தானே செய்யும். காரணம், கண்ணுக்கு புலப்படாத நிலை. சூரியனுடைய ஒளியை ரிஃப்ளெக்ட் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அதனுடைய சுழற்சியிலே சிக்குகிறது. ஆகையினால் இப்படி பூமியிலே சந்திரனின் தாக்கம் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் மாறுபடும். அதுபோன்று சந்திரனுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில மகர ராசிக்காரர்கள் அமையும் போதுதான் இழப்பு, பேரிடி இவையெல்லாம் நிகழும். இந்த மகர ராசியிலே 3 நட்சத்திரங்கள் அமையும். ஒன்று சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராடம், திருவோணம் என்பது அதற்கு அடுத்தது அவிட்டம். உத்திராடம் நட்சத்திரத்திலே 2, 3, 4 ஆகிய 3 பாதங்கள் இருக்கும். இந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய காம்பினேஷன் வந்துவிட்டால் சற்று கூடுதலாக சோதனை இருக்கும். ஆனால் சாதனைக்கும் வெற்றிக்கும் சற்று சரியான ஆலோசனை, தான் தோன்றித்தனமாக செய்யாமல் சரியான ஆலோசனையின் பேரில் செய்தால் வெற்றியை தந்து விடுவதாக இருக்கும். அதேபோல் மகர ராசி என்பர்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களுள் செவ்வாய் அல்லது செவ்வாய் சார்ந்த ராசிகளில் பிரச்சனை ஏற்படாது. ஆனால் அந்த செவ்வாய் சார்ந்த ராசிகளிலே விருச்சிகம் என்பது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடியதாக சில சமயத்திலே அமைந்துவிடும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். மகரத்திற்கு அப்படி. சிம்மம் என்றால் ஏதோ ஒரு விஷயத்திலே அந்த ஈகோயிஸ்டிக் கிளாஷ் என்பது இருக்கும். ஆனால் செவ்வாய் சரியான ஒரு அணுகுமுறை இருக்கும்போது வெற்றியை தரும். செவ்வாய் இது நாள் வரை இந்த பதிவை நான் உங்களுக்கு தரக்கூடிய சமயத்திலும் கூட உங்களுடைய ராசிக்கு 3ஆம் நிலையில இருக்கக்கூடிய சகாய சனியோடு சகாய செவ்வாயாக இருக்கிறார். இந்த இரண்டும் ஒன்றிணைந்து ஒரு முயற்சியில தீவிர முயற்சியை தரும். தடைபட்டு இருந்தது மெதுவாக துவங்கும். ஆனால் சட்டத்திற்கு புறம்பான, சமுதாயம் ஏற்காத செயல்களை வீரம் என்று செவ்வாயினுடைய காரகங்கள் என்று செய்யும் போதுதான் சிக்கல், சனியோடு இணைந்திருக்கும் போது. ஆனால் சனியிலிருந்து விலகி 4ஆம் இடத்திற்கு, சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார். இயற்கையிலேயே காலபுருஷ தத்துவத்திலே மகரத்திற்கு 4ஆம் இடம் காலபுருஷத்தின் முதலிடம் செவ்வாய். அந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய இடம் எப்படி என்றாலும் அதுதான் இயற்கை. ஆகையினால அங்கு ஆட்சி பெறும்போது செவ்வாயினுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை ஒன்று இருக்கிறது, அற்புதமான பார்வை. அது 7ஆம் இடத்திலே இருக்கும். செவ்வாயினுடைய 7வது பார்வை என்பது 10லே இருக்கும். மற்றும் மேலும் ஒரு பார்வை 8ஆம் பார்வை செவ்வாயின் மேலும் ஒரு ராசி விருச்சிகத்தின் மீது இருக்கும். ஆகையினால இந்த இடங்களில் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். வாழ்க்கை துணை உடன் இருப்பவர்களை ஏதேனும் இதுவரை அவர்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் மந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்றால் இயக்கி அருள் பெறக்கூடிய அமைப்பு. சந்திரனுடைய வீட்டின் மீது செவ்வாயினுடைய பார்வை, செவ்வாய் ஆட்சி பெறும்போது அமையும். அதே போல் தொழில் விஷயங்களிலும் கூட வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கும். அதனால் லாபம் என்பது இருக்கும்.
இது நிலம் சார்ந்த விஷயத்திலும் லாபத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில மகர ராசியை பொறுத்தவரை செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதி. சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் 4ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிலை. நிலம் சார்ந்த விஷயத்துல, சகோதரர்கள் சார்ந்த விஷயத்துல இன்ப நிலைகளை எல்லாம் தரக்கூடிய, இருந்த பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி ஒரு ஆக்டிவான நிலைக்கு மாற்றும் உங்களை. அப்படியே முடங்கி கிடந்த விஷயத்திலிருந்து இப்போது ஒரு உயிர் தெழக்கூடிய, அதனால்தான் பீனிக்ஸ் பறவையாய் மீண்டெழுவீர் என்று தலைப்பிலும் தந்திருக்கின்றேன். அவ்வளவுதான், சாம்பலாகிவிட்டது, இனி மகரம் எழாது என்று நினைத்தவர்களுக்கு உயர பறக்கக்கூடிய ஒரு உத்தம நிலையை இது தரும். மேலும் செவ்வாய் உங்களுடைய சுய ஜாதகத்தில ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது, சுபர்களுடைய இணைவு, சுபருடைய பார்வை பெறுகிறது என்றால் மிக மிக அற்புத பலன்களை இந்த காலகட்டத்திலே நீங்கள் பெறுவீர்கள். அதாவது மே 11 முதல் ஜூன் 21, 2026 வரை இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் செவ்வாய் ஒரு ராசியிலே சாதாரணமா ஒரு 48 நாள் இருப்பார். அதைதான் ஒரு மண்டலம் என்று நாம் போற்றுவோம். அதே போல் உங்களுக்கு செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புக்தியில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமத்தின் காரணமாக வெற்றி குவிக்கக்கூடிய அமைப்பை தரும். ஜோதிடத்துல 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம், தாயை குறிப்பது, சுகங்களை எவ்வாறு சரியான முறையில பெறுவது என்பதை இந்த இடம் காட்டும். அந்த இடத்திற்கான அதிபதி அந்த இடத்திலேயே ஆட்சி பெறுவது என்பது சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே செவ்வாய், அதாவது ஆட்சி பெறக்கூடிய நாளிலே பார்க்கும்போது நவாம்சம், ராசி கட்டம், திரிசாம்சம், திரக்காம்சம், தசாம்சம் என்று எல்லா இடத்திலையும் வர்க்கோத்தம் பெற்றுவிடக்கூடியது அசைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நிலை. பொதுவாக 4ஆம் வீட்டிலே செவ்வாய் கோச்சாரம் மிகவும் சாதகமாக கருதக்கூடாது என்பதெல்லாம் அல்ல. இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது மகர ராசிக்கு உத்தமமான பலன்களை தரும். உன்னதத்தை நோக்கிய ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்து வைக்கும் போது புதிய வழிக்கு வழிகாட்டுதல் இருக்கும். ஒரு பாதை இருக்கிறது, சரியாக தெரியவில்லை என்றால் தைரியசாலி மட்டும்தான் அதில் போய் ஆராய்ச்சி செய்வார். தைரியம் இல்லாதவன் எவனாவது ஒருத்தன் முன்னால போட்டோம், நம்ம பின்னால போவோம், அவன் போயிட்டு உயிரோட வரட்டும் என்று இருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட அசாத்திய தைரியம், துணிச்சலை 4ஆம் இடத்திலே ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தரும். இந்த கோச்சாரத்திலே மிகவும் சாதகமான அம்சங்கள் என்றால் சொத்து தொடர்பாக நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய தசா புக்தி சற்று கூடுதல் கை கொடுத்தால் போதும், புதிய வீடு, புதிய நிலம், நினைத்ததை வாங்குவதற்கு, வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு 4ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்ற செவ்வாய் வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குவது என்பது தவிர்க்க முடியாதது. முயன்றின்மைதான் இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்து பாருங்கள், வெற்றி. சில ஜாதகத்திற்காரர்களுக்கு மகர ராசியில சிலருக்கு விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு வரும். மறுபுறம் மேஷ ராசியில இந்த செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சி, இந்த கோச்சாரம் என்பது தாயினுடைய ஆரோக்கியத்தில சிறு சிறு பாதிப்புகளை தரலாம் அல்லது சிறு செலவுகளை கூட ஏற்படுத்தலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை ஏதேனும் சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கலாமே தவிர பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லை. அதே சமயம் மகர ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வலுவாக இருப்பது, ஆட்சி பெற்ற செவ்வாய் லாபத்தை பார்ப்பது, அதனால் லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. பரிகாரம் என்ன? பதட்டப்படாதீர்கள். எந்த நிலையிலும் ஆக்ரோஷமாக ஒரு பதிலை சொல்லாதீர்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். தன் நிலையிலிருந்து மாறாது உண்மை உள்ளன்போடு உழைக்க கற்றுக்கொள்ளும் போது ஆற்றல் மிக்க செயல்பாடாக இந்த 4ஆம் இடத்து ஆட்சி பெற்ற செவ்வாய் அதிவேகத்தையும் சுறுசுறுப்பையும் மகர ராசிக்குள் நிறைக்கும். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த மன கசப்பு நீங்கும். கோபம் மற்றும் ஆவேசத்தை மட்டும் தவிர்த்து விட்டீர்கள் என்றால், மன அழுத்தம் ஏதேனும் ஏற்பட்டால் இறை வழிபாடு, இறை சிந்தனையின் மூலமாக அதை வெளிவரலாம். அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களில யார் உங்களை முன்னேற்ற சிந்தனையோடு அணுகுகிறார்களோ அவர்களோடு பகிர்ந்து ஒரு ஆலோசனை பெறுவது என்பது மிக முக்கியம். அதிரடி முன்னேற்றம், அசையா சொத்து சேர்க்கை, பொருளாதார வளர்ச்சி என்று பல வெற்றிகளை தரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலை. அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். முருகன் வழிபாடு ஏற்றதாக அமையும்.